100 days 100 எக்ஸல் சேலஞ்ச் டே 62. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் வந்து எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட்னு எனக்கு நான் வந்து எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இங்கே வந்து டோட்டல் காஸ்ட் இருக்குது. இந்த டோட்டல் காஸ்ட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகே? ஸோ இப்போ இந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இங்கே ஒரு டீபக் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்னா, இப்போ நம்ம டோட்டல் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு கொடுத்து தான் அதோட வேல்யூஸ் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஈக்குவல், அதாவது கண்ட்ரோல் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா அதோட டோட்டல் வேல்யூ காட்டும். இங்கே பாருங்கள், லுக், ஓகே? இங்கே பாருங்கள் எவ்வளோ டோட்டல் காட்டும். நீங்கள் எப்பவுமே ஃபார்முலா போட்டு நம்ம என்ட்ரு போட்டு தான் பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதே போல் நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ஈக்குவல் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், அந்த ஃபார்முலாவும் மறைஞ்சிடும், ஓகேவா? இது வந்து வேல்யூவாக கன்சிடர் ஆகிடும், ஓகேவா? நீங்கள் இப்போ எங்கே வேணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ இன்கேஸ் வந்து அதே போல் இப்போது கண்ட்ரோல் ஈக்குவல்ட்டுன்னு தரலாம், ஃபங்க்ஷன் F9ன்னு தரலாம் இதுக்கு, ஓகேவா? ஃபங்க்ஷன் F9 கொடுத்தாலும் இங்கே பாருங்கள் மாறும், ஓகே? ஸோ இதை வந்து ஃபார்முலாவை நம்ம வந்து என்ட்ரு கொடுத்து தான் வேல்யூஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபார்முலாஸில் இருந்து வேல்யூஸாக ஈஸியாக இந்த மாதிரி மாற்றலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டே டியூன். பை பாய்.